வெல்கம் டு எடிஸ்மெண்ட் அகாடமி. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் அண்ட் தேர்ட் ஜூன் 2024 டெய்லி கண்டென்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதானி போர்ட்ஸ் டு மேனேஜ் டார் சி சலாம் போர்ட் ஆஃப் டான்சானியா ஃபார் 30 years. ஸோ நம்மளோட கௌதம் அதானி போர்ட் அதானி குரூப் வந்துட்டு அவங்க வந்துட்டு போர்ட் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதானி போர்ட்ன்ற கம்பெனி நேம் வந்துட்டு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆஃப்ரிக்காவில் இருக்கிற டான்சானியா போர்ட்டை வந்துட்டு 30 years லீஸுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த டான்சானியா போர்ட்டுன்றது தார் சி சலாம் போர்ட்டுன்னு தான் அந்த டான்சானியா இருக்கிற போர்ட்டு. ஸோ அதில் இருக்க டெர்மினல் 2 தான் இவங்க வந்து 30 yearsக்கு லீஸ்க்கு எடுத்திருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவில் இந்த வருஷத்துக்கான செகண்ட் இன்டர்நேஷனல் போர்ட்டை வந்துட்டு அதை லீஸ்க்கு எடுக்கிறது இல்லை உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு எந்த போர்ட் லீஸ்க்கு எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு போன மந்த் உங்களுக்கு வந்துட்டு பார்த்துருப்பீங்க, ஈரானில் சஹபார் போர்ட்டை வந்துட்டு 10 years லீஸுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ எந்த கம்பெனி நேமில் பார்த்தீங்கன்னா, இந்தியன் போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட் என்ற கம்பெனி நேமில் வந்து 10 years லீஸ்க்கு எடுத்திருப்பாங்க. ஸோ இது ரெண்டாவது முறையாக உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஆஃப்ரிக்காவில் இருக்க டான்சானியா போர்ட்டை வந்துட்டு நம்ம கௌதம் அதானி குரூப் பண்ணுறது 30 yearsக்கு வந்து எடுத்திருக்காங்க லீஸ்க்கு. ஸோ அந்த கௌதம் அதானி போர்ட்டுன்றது இந்த நம்ம இந்தியாவில் எந்தெந்த போர்ட்டை இவங்க மேனேஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற முத்ரா போர்ட் ஆஃப் குஜராத் அண்ட் மரகுமா ஆஃப் கோவா, டிஜி ஆஃப் மகாராஷ்டிரா, பீஞ்சம் போர்ட் ஆஃப் கேரளா அண்ட் உங்களுக்கு வந்து ஈஸ்ட் கோஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹரிடா போர்ட் இன் வெஸ்ட் பெங்கால் அண்ட் வந்துட்டு ஒடிசாவில் கோபால்பூர் போர்ட்டு, கிருஷ்ணப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ், எண்ணூர் போர்ட் இன் தமிழ்நாடு அண்ட் காரைக்கால் போர்ட் இன் புதுச்சேரியில். ஸோ இதெல்லாம் நம்ம இந்தியாவில் மேனேஜ் பண்ணுற அவங்களோட போர்ட்ஸ். ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் அவங்க வந்து என்னென்ன மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அஃபி போர்ட் இன் இஸ்ரேலு, கொழும்பு ஆஃப் ஸ்ரீலங்கா போர்ட்டு. ஸோ இந்த ரெண்டு இன்டர்நேஷனல் போர்ட்டை இவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் மூணாவது போர்ட்டாக அவங்களுக்கு வந்துட்டு நம்மளோட டான்சானியா போர்ட் வந்துட்டு வருது. ஸோ டான்சானியா கண்ட்ரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இதோட கேபிட்டல்ன்றது தொடிமா அண்ட் கரன்சி வந்து டான்சானியா ஷில்லிங் அண்ட் அந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட் வந்து ஷைமி சுலான் ஹாசன் தான் அந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட்டாக இருக்காங்க. நமக்கு நான் நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியா ஹோஸ்ட் ATCM 46 CEP 2016 கொச்சி கேரளா. ஸோ நம்ம இந்தியா வந்துட்டு நம்மளோட அட்லாண்டிக் ட்ரீட்டி கன்சல்டிங் மீட்டிங் 46th அட்லாண்டிக் ட்ரீட்டி கன்சல்டிங் மீட்டிங் வந்துட்டு அண்ட் 26 கமிட்டி ஆன் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் வந்துட்டு ரெண்டு மீட்டிங்குமே வந்துட்டு கொச்சியில் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, கொச்சி கேரளாவில். ஸோ இதுக்கான தீம்ன்றதை என்ன செட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாசுதேவ் குட்டாபாக்கம்ன்றதான் இந்த மீட்டிங்கான தீமாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அட்லாண்டிக் ஒன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த இதில் வந்துட்டு என்விரான்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரிசர்ச் பர்பஸ் நம்ம இந்தியா சைட்லேருந்து அவங்க ரிசர்ச் சென்டர் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எப்படி வந்து டெவலப் பண்ணதுக்காண்டி தான் இந்த மீட்டிங்கை மெயினாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அட்லாண்டிக் ட்ரீட்டின்றது எப்போ சைன் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1959 உங்களுக்கு வந்துட்டு 56 பார்ட்டிஸ் இடையில வந்துட்டு சைன் பண்ணப்பட்டிருக்குது. இதோட செக்ரட்டரியான்ட்டா நம்ம அர்ஜென்டினா தான் இதோட செக்ரட்டரியான்ட்டாக இருக்காங்க அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி வந்து ஆல்பர்ட் லூபரிஸ் தான் இதோட செக்ரட்டரியாக இருக்காங்க. நெக்ஸ்ட் கேரளாவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இதோட கேபிட்டல் வந்து திருவனந்தபுரம், சீஃப் மினிஸ்டர் வந்து பினராயி விஜயன், கவர்னர் வந்துட்டு ஆரிஃப் முகமது கான் தான் இது கேரளாவோட கவர்னராக இருக்காங்க. நமக்கு நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ் பார்த்தீங்கன்னா, FSSAI APDA இன்ட்ரடியூஸ் யூனிஃபைட் இந்தியன் ஆர்கானிக் லோகோ. ஸோ நம்மளோட ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவும் அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியும், ஸோ அந்த APDAன்றது FSSAIல ஒன் ஆஃப் த சப் ஆர்கனைசேஷன் தான். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருந்த ஜீவிகா பாரத் என்ற லோகோ வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ யூனிஃபைட் இந்தியன் ஆர்கானிக் லோகோன்ற புது நியூ டைப் ஆஃப் லோகோஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டைஸ் அண்ட் ஹார்மோனைஸ் ஆஃப் த உங்களுக்கு வந்து நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ப்ரொடக்ஷனில் வர ப்ராடக்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்து நேஷனல் ஆர்கானிக் பேஸ் ப்ராடக்ட் தான் சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரிவிக்கிற விதமாக தான் இந்த லோகோ வந்துட்டு டிசைன் பண்ணுவாங்க. ஸோ முன்னாடி இந்த ஜீவிகா பாரத்ன்ற லோகோ இருந்துச்சு உங்களுக்கு. ஸோ இந்த லோகோ வந்துட்டு இப்போ சேஞ்ச் பண்ணிட்டு வேற லோகோ வந்துட்டு கொண்டு வர போகிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து எந்த ஆக்ட் மூலமாக வந்துருக்குன்னா, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் 2006 படி தான் இந்த ஆர்கனைசேஷன் வந்து உருவாக்கியிருக்காங்க. இதோட கரண்ட் சேர்பர்சன் அபூர்வா சந்திரா தான் உங்களுக்கு வந்து கரண்ட் சேர்பர்சனாக இருக்காங்க. இதோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னா கமலா வர்தன் ராவ் தான் இதோட கரண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது நியூ டெல்லியில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட் ஃபார் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்றது உங்களுக்கு வந்துட்டு 1985 டிசம்பர் மாதம் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ இதோட கரண்ட் சேர்பர்சன் வந்துட்டு அபிஷேக் தேவ்ன்ற அவங்க தான் இருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸும் உங்களுக்கு வந்துட்டு நியூ டெல்லியில் தான் இருக்குது. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸில் பார்த்துட்டிங்கன்னா, WMO அண்ட் FAO சைன்ஸ் MOU டு என்ஹான்ஸ் கிளைமேட் சர்வீஸ் இன் அக்ரிகல்ச்சர். ஸோ நம்ம வேர்ல்ட் மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் அண்ட் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் வந்துட்டு இப்போ MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டு இம்ப்ரூவிங் த கிளைமேட் சர்வீஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் என்ஹான்சிஸ் ரெசிலியன்ஸ் அண்ட் அடாப்ஷன் எஃபர்ட்ஸ். ஸோ நம்மளோட வேர்ல்ட் மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷனும் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனும் இப்போ MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த MOU எதுக்குன்னு மெயினாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக வந்து கிளைமேட் சர்வீஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அண்ட் என்ஹான்சிங் ரெசிலியன்ஸ் அடாப்ஷன் எஃபர்ட்ஸ் எடுக்கிறதுக்கும் வேண்டி தான் இந்த MOUன்றது சைன் பண்ணப்பட்டிருக்கும் உங்களுக்கு.
ஸோ இதில் மெயின் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா த ஓவர் ஹெச்சிங் அப்ஜெக்டிவ் ஆஃப் த கொலாபரேஷன் டு என்ஹான்ஸ் ப்ரொவிஷன்ஸ் யூட்டிலைசிங் கிளைமேட் சர்வீஸ் இன் அக்ரிகல்ச்சர் அல்டிமேட்ரிங் ஃபாஸ்டரிங் கிரேட்டர் ரெசிலியன்ஸ் அண்ட் அடாப்டன்ஸ் கிளைமேட் சேஞ்ச் இம்பாக்ட். ஸோ அக்ரிகல்ச்சரில் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் கிளைமேட்னால நிறைய இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இதை எப்படிலாம் டேக்கிள் பண்ணலான்னு தான் இந்த எம்ஓ மெயினாக இந்த 2 ஆர்கனைசேஷன் இடையில சைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த வேர்ல்டு மெட்ரோலாஜிக்கல் ஆர்கனைசேஷன்றது பார்த்துட்டிங்கன்னா இதோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா செக்ரட்டரி ஜெனரல் வந்து கிளிஸ்டா சோவோ அண்ட் இதில் வந்துட்டு 193 மெம்பர்ஸ் கண்ட்ரீஸ் இருக்காங்க. இதில் ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது ஸ்விட்சர்லாண்டில் ஜெனிவான்ற இடத்துல தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸில் பார்த்துட்டிங்கன்னா ஆர்பிஐ பிரிங்ஸ் 100 tons ஆஃப் கோல்ட் ஃப்ரம் வால்ட் ஆஃப் யூகே டு இந்தியா. நம்மளோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு 100 tons ஆஃப் கோல்டை வந்துட்டு நம்மளோட யுனைடெட் கிங்டம்லேருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு நம்மளோட வால்ட்டுக்கு எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இந்த மேஜர் ஷிஃப்ட் இது வந்துட்டு என்ன குறிக்குது பார்த்தீங்கன்னா நம்ம மேஜர் ஷிஃப்ட் எக்கனாமிக்கல் பாலிசி ஆஃப் ஆர்பிஐ குறிக்குது உங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு ரொம்ப பெரிய உங்களுக்கு வந்துட்டு இது அதாவது 100 tons ஆஃப் கோல்டுன்றது உங்களுக்கு வந்து பெரிய வேல்யூ உங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு வால்ட் ஆஃப் யூகேலேருந்து நம்ம வந்துட்டு ஆர்பிஐன்றது இந்தியாவுக்கு எடுத்து வந்திருக்காங்க. ஸோ ஆஸ் ஃபார் இப்போ வந்து மார்ச் நிலவரப்படி உங்களுக்கு வந்து ரிசர்வ் பேங்க்ல எவ்வளோ உங்களுக்கு வந்துட்டு ரிசர்வ்ல இருக்குன்னா கோல்டு பார்த்தீங்கன்னா 822.10 மெட்ரிக் டன்ஸ் வந்து கோல்டு வந்துட்டு இப்போதைக்கு நம்ம ரிசர்வ்ல இருக்குது. நெக்ஸ்ட் ஆர்பிஐயோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஃபவுண்டட் இயர் பார்த்தீங்கன்னா 1935. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது மும்பை. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதை ஃபவுண்ட் பண்ணும்போது இதோட ஹெட் குவார்ட்டர்ஸாக வந்துட்டு கொல்கட்டா தான் இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து 1935 ஆனதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு மும்பையில் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ கரண்ட் கவர்னர் வந்து சக்திகாந்த் தாஸ் தான் இருக்காரு. நெக்ஸ்ட் ஆர்பிஐ நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ இம்போஸ் 88 lakhs ஆஃப் மானிட்டரி பெனால்ட்டி ஃபார் எஸ்பிஎம் பேங்க். ஸோ இப்போ ஆர்பிஐ வந்துட்டு நிறைய பேங்க்ஸுக்கு ரீசெண்டாக வந்துட்டு ஃபைன் அமௌண்ட்ன்றதை போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஎம் பேங்க்கு வந்துட்டு ஆர்பிஐன்றது 88 lakhs வந்துட்டு பெனால்ட்டி போட்டிருக்காங்க. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ரெகுலேட்டரி நார்ம்ஸ் வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணதுக்காண்டி தான் இந்த பேங்க்குக்கு வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட்ன்றது பெனால்ட்டியாக போட்டிருக்காங்க. ஸோ எஸ்பிஎம் பேங்கோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது மும்பையில் இருக்குது. இது ஃபவுண்டட் இயர் பார்த்தீங்கன்னா 1st December 2018 அண்ட் எம்டி அண்ட் சிஓ கரண்ட் வந்து சித்தார்த் ராத் தான் இதோட எம்டி அண்ட் சிஓ கரண்ட் இந்த பேங்க்குக்கு இருக்காங்க. நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கேன்சல்ஸ் 10-year பாண்ட் ஆக்ஷன் ஓவர் கிரீனியம் டிஸ்பியூட். ஸோ ட்ரேடர்ஸ்க்கு வந்துட்டு இந்த கிரீனியம் டிஸ்பியூட்ஸ் வந்துட்டு வந்தனால ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 10 வருஷத்துக்கான கிரீன் பாண்ட் ஆக்ஷன் வந்துட்டு கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடர்ஸ் ட்ரேட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டு இந்த பாண்ட்னால அவங்களுக்கு வந்துட்டு நிறைய லாஸ் வந்துட்டு ஏற்பட்டனால ஸோ ஆர்பிஐ வந்துட்டு இதை வந்துட்டு 10 yearsக்கு வந்துட்டு இந்த கிரீன் பாண்ட் ஆப்ஷன் வேணான்றது ஆர்பிஐ தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸில் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க் அனௌன்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கல் பேன்சூரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வித் டாடா ஏஐ லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ பேன்சூரன்ஸ்ன்றது நம்ம ரீசெண்டாக நியூஸில் பார்த்துருப்போம். ஸோ பேன்சூரன்ஸ்னு ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு பேங்க்கும் அண்ட் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் வந்துட்டு பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே வரதான் உங்களுக்கு வந்து பேன்சூரன்ஸ். ஸோ அந்த பேன்சூரன்ஸ் மூலமாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டாடா ஏஐ லைஃப் இன்சூரன்ஸோட ஸ்கீம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஃபெடரல் பேங்க்ல இருக்க கஸ்டமர்ஸ்னால வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ரெண்டுமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி இப்போ உங்களுக்கு டாடா ஏஐ லைஃப் இன்சூரன்ஸ்ல இருக்கிற கஸ்டமர்ஸும் அண்ட் ஃபெடரல் பேங்க்ல இன்சூரன்ஸ் ஸோ ரெண்டு ஆர்கனைசேஷன் இடையில என்னென்ன ஸ்கீம்ஸ் வருதோ ஸோ ரெண்டு கஸ்டமர்ஸ்னாலையும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்கீம் வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ மெயினாக இதுக்கு தான் மெயினாக வந்துட்டு ஒரு பேங்க்கும் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்துட்டு பேன்சூரன்ஸுக்கு போவாங்க உங்களுக்கு. ஸோ ஃபெடரல் பேங்கோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு அலுவாவில் இருக்குது கேரளாவில். அண்ட் சிஇஓ யார் பார்த்தா ஷியாம் ஸ்ரீனிவாசன். ஃபவுண்டட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1931 ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் அண்ட் மாஸ்டர் கார்டு லான்ச்சஸ் இனோவேட்டிவ் என்எஃப்சி சவுண்ட் பாக்ஸ் ஃபார் பேமெண்ட்ஸ். ஸோ ஆக்சிஸ் பேங்க் அண்ட் மாஸ்டர் கார்டு வந்துட்டு இப்போ பார்ட்னர்ஷிப்பில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பேடிஎம்ல சவுண்ட் பாக்ஸ்ன்றது கேள்விப்பட்டிருப்பீங்களா. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு கடையில் வந்துட்டு நம்ம யூபிஎஸ் பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த எவ்வளோ பேமெண்ட் பண்ணணுன்றது சவுண்டு மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த பாக்ஸ் டைப்பில் வந்துட்டு இப்போ ஆக்சிஸ் பேங்க்கும் தனியாக அவங்களுக்கு டெடிகேட்டடாகவே உங்களுக்கு வந்துட்டு என்எஃப்சி சவுண்ட் பாக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்எஃப்சின்றது ஒரு ஒன் ஆஃப் த டெக்னாலஜி உங்களுக்கு. ஸோ ஃபோனில் இருக்கும் டேரெக்டாக நீங்கள் வந்துட்டு அந்த அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃபோனை டேப் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்துட்டு அந்த அமௌண்ட்ன்றது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் ஈஸியாக. ஸோ இது வந்துட்டு ஆக்சிஸ் பேங்க்கும் அண்ட் மாஸ்டர் கார்டும் பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் அந்த என்எஃப்சி சவுண்ட் பாக்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆக்சிஸ் பேங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்குது. இதோட சிஇஓ வந்து அமிதாப் சௌத்ரியா இருக்காங்க. அண்ட் ஃபவுண்டட் இயர் பார்த்தீங்கன்னா 1993 தான் இது இந்த பேங்க் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்கனாமி நியூஸில் பார்த்தீங்கன்னா ரியல் ஜிடிபி ஹேஸ் பீன் எஸ்டிமேட்டட் டு க்ரோ பை 8.2% ஃபினான்ஷியல் இயர் 23-24. ஸோ நம்மளோட நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரோக்ராம் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் வந்துட்டு இப்போ கரண்ட் ரியல் ஜிடிபி வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுபடி உங்கள் படி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 23-24 இந்த பீரியட்ல வந்துட்டு 8.2% க்ரோ ஆகுன்றது இவங்களோட ரிப்போர்ட்ல இருக்கு உங்களுக்கு.
ஸோ 22-23 பார்த்தீங்கன்னா 7.0% க்ரோ ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது நியராகவே உங்களுக்கு வந்துட்டு இந்த ஜிடிபின்றது உங்களுக்கு இவங்க கணிச்சபடி கரெக்டாக வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ரேங்கிங் அண்ட் ரிப்போர்ட் நியூஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி இண்டிசஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இண்டெக்ஸ். ஸோ நம்மளோட நேஷனல் ஸ்டாட்டிக் நம்மளோட பிஎஸ்சி மாதிரி நேஷனல் ஸ்டாட்டிக் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முறையாக வந்துட்டு இவி வெஹிக்கிளுக்கு வந்துட்டு இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட நம்ம வந்து நிஃப்டி இது மாதிரி சொல்லுவோம்ல நம்ம வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ அது மாதிரி இவங்க வந்துட்டு முறையாக நம்ம இந்தியாவில் வந்துட்டு இவி எக்கோ சிஸ்டமுக்கு வந்துட்டு இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் கரண்ட்லி இந்த என்எஸ்சின்றது கரண்ட்லி எத்தனை தீமெட்டிக் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நிஃப்டி காமாடிட்டிஸ், நிஃப்டி இந்தியா கன்சப்ஷன் அண்ட் நிஃப்டி சிஎஃப்சிசி, நிஃப்டி எனர்ஜி அண்ட் நிஃப்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இந்த வருஷத்தில் வந்துட்டு நிஃப்டி இவின்ற கான்செப்டில் வந்துட்டு இவி வெஹிக்கிள் பேஸ்டு நிஃப்டி இண்டெக்ஸ் வந்துட்டு இவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த என்எஸ்சியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1992 தான் இந்த ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் எம்டிஎன்சிஓ வந்துட்டு அஸ்விஷ் சவுஹான் குமார் தான் இருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது மும்பையில் இருக்குது. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா பிவி சிந்து நேம்டு பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் டொபாக்கோ கண்ட்ரோல். ஸோ உங்களுக்கு வந்துட்டு வேர்ல்டு டொபாக்கோ டேன்றது ரீசெண்டாக முடிஞ்சு உங்களுக்கு. ஸோ இதில் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு டொபாக்கோ டே அன்னைக்கு வந்துட்டு நம்மளோட ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து பிவி சிந்து வந்துட்டு பிராண்ட் அம்பாசிடர் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களை வந்துட்டு அந்த நோ டொபாக்கோ வந்துட்டு அந்த டொபாக்கோ யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அந்த ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது தான் ஒரு பிராண்ட் வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடர் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அந்த விதமாக வந்துட்டு நம்மளோட ஸ்போர்ட்ஸ் இவங்களா இருக்குன்னா பிவி சிந்துவை வந்துட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அதை யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூனியன் ஹெல்த் செக்ரட்டரியான அபூர்வா சந்திரா தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ஸோட உங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் யூனியன் மினிஸ்டர் வந்துட்டு மனுஷா மாந்தேவா இருக்காங்க அண்ட் பாரதி பவார்ன்றவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டில் இருக்காங்க. நெக்ஸ்ட் அவார்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா NMHANS பேக்ஸ் நெல்சன் மண்டேலா அவார்ட் ஃபார் ஹெல்த் ப்ரொமோஷன் ஃபார் 2024 பை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனால வருஷம் கொடுக்குற ஹெல்த் ப்ரொமோஷன் அவார்டு வந்துட்டு நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ஸ் கீழே இயங்குற ஒன் ஆஃப் த இன்ஸ்டியூட்டான நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ் பெங்களூரில் இயங்குற இந்த இன்ஸ்டியூட் வந்துட்டு ஹெல்த் ப்ரொமோஷனுக்காண்டி உங்களுக்கு வந்து நெல்சன் மண்டேலா அவார்டு வந்துட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த அவார்டு வந்து வருஷம் உங்களுக்கு வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் ஒன் ஆஃப் த தர ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸில் பார்த்தீங்கன்னா BFI அக்ரீஸ் டு பிகம் ஏ மெம்பர் ஆஃப் வேர்ல்ட் பாக்ஸிங். ஸோ நம்மளோட பாக்ஸிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா வந்துட்டு வேர்ல்ட் பாக்ஸிங் ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் வந்துட்டு கூட மெம்பராக ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ அக்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக நமக்கு வந்துட்டு ஒரு ப்ரெஸ்டீஜியஸ்னா ஒரு ஆர்கனைசேஷன் கூட நமக்கு வந்து ஒரு டைப் கிடைக்கும். ஸோ இதில் வந்து இன்டர்நேஷனல் பாக்ஸிங் ஃபெடரேஷனோட பாக்ஸிங் அசோசியேஷன் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இது 1946 தொடங்கியிருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து லூஸ்னியா ஸ்விட்சர்லாண்டில் இருக்குது. இதோட பிரசிடென்ட் வந்து உமர் கர்மிலீவ் தான் இதோட பிரசிடென்ட்டாக இருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா 23 ஜூன் 1894 தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து லூஸ்னியா ஸ்விட்சர்லாண்டில் இருக்குது. இதோட பிரசிடென்ட் தாமஸ் பேக் தான் இப்போ கரண்ட் பிரசிடென்ட்டாக இருக்காங்க. ஸோ நம்ம பாக்ஸிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. பிரசிடென்ட் வந்து அஜய் சிங் எஸ்டாப்ளிஷ் 2016 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மில்க் டேன்றது எல்லா வருஷமும் ஜூன் 1 கொண்டாடப்படுது. ஸோ இது யார் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க யார் வந்துட்டு இதை ப்ரொப்போஸ் பண்ணி இந்த டே வந்துட்டு வேர்ல்டு மில்க் டேன்றது சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் தான் வந்துட்டு இந்த டே வந்து 2001 வந்துட்டு இந்த டே வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் வந்துட்டு இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒன் ஆஃப் த யுனைடெட் நேஷனில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷன் தான். இது ஃபவுண்டட் இயர் பார்த்தீங்கன்னா 1945. ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது ரோமில் இருக்குது. டைரக்டர் ஜெனரல் பார்த்தீங்கன்னா டோன் ஜி யூ தான் இதோட டைரக்டர் ஜெனரலாக இருக்காங்க. நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸில் பார்த்தீங்கன்னா கேரளா பாயினஸ் ஏஏ லேர்னிங் இன் கிளாஸ் 7 ICT கரிக்குலம். ஸோ வந்துட்டு ரீசெண்டாக கேரளா கவர்மெண்ட் வந்துட்டு நிறைய வந்து டெக்னாலஜி ரிலேட்டடாக வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்களுக்கு வந்து IoT பிளாட்ஃபார்ம். ஸோ நம்மளோட வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு அவங்க கேரளாக்குன்னு தனியாக வந்துட்டு IoT பிளாட்ஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க உங்களுக்கு வந்துட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேரளாக்கு தனியாக வந்துட்டு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிளாஸ் 7 வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஏஐ லேர்னிங் வந்து டீச் பண்ண போகிறாங்க. நமக்கான நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னிக்ஸில் பார்த்தீங்கன்னா Wipro 3D and ISRO jointly paved the way for sustainable space exploration through adaptive manufacturing.
ஸோ நம்மளோட விப்ரோ 3D அண்ட் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்துட்டு இப்போ வந்து கொலாபரேஷனுக்குள்ளே போயிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3D பிரிண்டட் பேஸ்டு உங்களுக்கு வந்து ராக்கெட் இன்ஜின்ஸ் அண்ட் ராக்கெட் பார்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம் அக்னிகுல் காஸ்மோஸ்ன்ற ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் கம்பெனி, நம்மளோட இந்தியன் ஃபர்ஸ்ட் பிரைவேட் ஸ்பேஸ் கம்பெனி வந்துட்டு 3D பிரிண்டட் ராக்கெட் இன்ஜின் வந்துட்டு உருவாக்கி அவங்களோட ஃபர்ஸ்ட் ராக்கெட் வந்து லான்ச் பண்ணாங்க ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து. ஸோ இதுல வந்து நெக்ஸ்ட் வந்து ஐஎஸ்ஆர் வந்துட்டு விப்ரோ 3D கூட காம்பினேஷன் வந்து கொலாபரேட் பண்ணி அந்த 3D பிரிண்டட் ராக்கெட் இன்ஜினை மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் ஐஎஸ்ஆரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெங்களூர்ல இருக்குது. இதோட ஃபவுண்டர் வந்து 15 ஆகஸ்ட் 1916 ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. சேர்மன் வந்து ஸ்ரீதர் பாணிக்க சோம்நாத் தான் இதோட ஐஎஸ்ஆரோட சேர்மனா இருக்காங்க. நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா சைனா லான்ச்சஸ் பாகிஸ்தான் பாக்சாட் MM1 கம்யூனிகேஷன் சேட்டலைட். ஸோ வந்துட்டு பாகிஸ்தானோட பாக்சாட் MM1 சேட்டலைட் வந்துட்டு சைனா தான் அவங்களோட லான்ச் சென்டர்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த லான்ச் சென்டர் பார்த்தீங்கன்னா சியாங் சேட்டலைட் லான்ச் சென்டர் சிச்குவான் என்ற இடத்துல இருந்து தான் இந்த சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சேட்டலைட்டோட மெயின் பர்பஸ்ன்றது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் வந்து இன்டர்நெட் ப்ராட்காஸ்ட் வந்துட்டு பண்ணுறது தான் இதோட சேட்டலைட்டோட மெயின் டியூட்டியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பாகிஸ்தானோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து ஆசிஃப் அலி ஜாயிதர் அண்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து சகீப் ஷாரிஃப் அண்ட் கேபிட்டல் வந்து இஸ்லாமாபாத். கரன்சின்றது உங்களுக்கு வந்து பாகிஸ்தானி ருபி. ஸோ அந்த ஆபிச்சரி நியூஸ்ல பார்த்தீங்கன்னா எமினன்ட் பப்டர் பத்மஸ்ரீ மகுமுனி கண்ணூர் பாஸ்ட் அவே. ஸோ இவர் வந்துட்டு ஒன் ஆஃப் த ராட் பப்பட் பேஸ் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட் உங்களுக்கு. ஸோ இவர் பேஸ்ல வந்து நிறைய வந்துட்டு இது வந்து ஸ்கல்ப்சரும் பண்ணுவார் அண்ட் ராட் பப்பட் பேஸ் பண்ண அவங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு அந்த பப்பட்ன்றது உங்களுக்கு வந்துட்டு கேலி கொத்து மாதிரி உங்களுக்கு வந்துட்டு நிறைய பப்பட் இருக்குது. இதில் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் தான் ராட் பப்பட் உங்களுக்கு. ஸோ அதை வந்துட்டு இவர் வந்து ஒன் ஆஃப் த ஆர்டிஸ்டா இருப்பார். அதில் இவர் வரைக்கும் என்னென்ன அவார்டு வாங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரிசாவோட சங்கீத் நாட்டக் அவார்டு அண்ட் உங்களுக்கு வந்துட்டு பத்மஸ்ரீ அவார்டு 2023 இவர் வந்துட்டு வாங்கியிருக்காரு. நமக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.